வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த இளம் ஜோடிகள் என்றாலும் உல்லாச பறவைகளாக பொழுதை கழிக்க வந்தவர்கள் எல்லோருமே தேனிலவு ஜோடியாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை அவர்களின் முகம் சிரிப்பு நெருக்கம் காட்டி கொடுத்தது. ஜோடியும் வேறுபட்டு இருந்தாலும் சந்தோஷம் சிரிப்பு என்ற அந்த ஒரு அங்கே இளம் மொழி முகம் கலாச்சார உடை என்று ஒவ்வொரு மொழி மட்டும் வேறுபடாமல் உலக பொதுமொழியாக உலாவியது. ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவர் ஹாய் ஹலோ என்று கைக்குலுக்கி தங்கள் அன்பை வெளிப்படுத்த தவறவில்லை. இதேபோல் உலகம் முழுவதும் இருந்தால் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று நினைத்து கொண்ட ரக்ஷிதாவுக்கு அந்த நினைப்பே சந்தோஷமாக இருந்தது. இவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் போய் த்ரீலோக் ரக்ஷிதா இருவரும் அமர்ந்தனர். விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் அண்ட் என்ஜாய் யுவர் ஹனிமூன். வெல்கம் மாலத்தீவ்ஸ் என்ற வாசகம் பொருந்திய வாழ்த்து அட்டை மேசையில் பளிச்சிட்டது. இந்த வரவேற்பு வாசகத்தை பார்த்ததும் வாட் ஏ சர்ப்ரைஸ், வெரி நைஸ் என்று வாய்ப்பிழந்தான் த்ரீலோக். மேசை விரிப்பின் மீது ஒயின், பலரசம், விதவிதமான மதுவகை பானங்கள் வரிசை கட்டி நின்றன. அதிக வெளிச்சமும் இல்லாமல் இருட்டும் இல்லாமல் ரம்மியமான மின் விளக்கொளியில் அந்த மிகப்பெரிய டைனிங் ஹாலில் மனதை மயக்கும் மெல்லிசை காற்றையும் வருடி கொடுக்கும் விதத்தில் இருந்தது. இரவு மணி 8 தொட்டதோ இல்லையோ விருந்து ஆரம்பமானது. டின்னர் ஹாலின் மைய மண்டபத்தில் அழகிகளின் நடனமும் அமர்க்கலப்பட்டது. சேர்ந்த விருந்து என்பதால் அங்கே உல்லாச குரல்களுக்கு பஞ்சமில்லை. விருந்துக்கு வந்தவர்களின் சிலர் மது உண்ட வண்டாக எழுந்து மைய மண்டபத்துக்கு சென்று அழகிகளுடன் நடனம் ஆடினர். மயக்கும் மதுவாக ரக்ஷிதா அருகில் இருக்க அவள் அழகை பருகி கொண்டே விருந்தை ருசித்தான் த்ரீலோக். ரக்ஷிதாவும் விருந்தாக படைத்த சில உணவுகளை த்ரீலோக்கிற்கு ஊட்டிவிட்டு ருசிக்க வைத்தாள். அவளும் சுவைத்தாள். அங்கே நடன விருந்து தொடர்ந்து கொண்டு இருந்தது. அதையெல்லாம் கண்டு கழிக்க இவர்களுக்கு அதுவா நேரம்? வேறொரு விருந்து காத்திருக்க இனி இந்த விருந்து எதற்கு? த்ரீலோக் முதல் இரவு நடந்ததாக கனவு கண்டு இருந்தான். இப்பொழுது இன்று நினைவாக இருக்கிறது என்று மிகுந்த சந்தோஷத்தில் வயிற்றுக்கு விருந்து முடிந்தது. செவிக்கு உணவான இசையும் சிந்தை நிறைந்தது. இது போதும் என்ற முடிவுக்கு வந்த ரக்ஷிதாவும் த்ரீலோக்கும் தங்கள் அறைக்கு திரும்பினர். அறைக்குள் நுழைந்ததும் அரவு கதவு தானாகவே பூட்டிக் கொண்டது. படுக்கை மீது தூவப்பட்டிருந்த பூக்களின் இதழ்களில் பன்னீர் துளிகள் வெக்கத்துடன் ஒட்டியபடி துளி துளியாய் கரைந்து கீழே சிந்தி கொண்டு இருந்தன. இனி எவ்வளவு நேரம்தான் பொறுமை காப்பது? ரக்ஷிதாவை பூவாக அள்ளினான் த்ரீலோக். படுக்கை மெத்தையில் கிடத்தினான். மேகமாக அவன் மீது சரிந்தான். திரைவிழிய நிலவானாள் ரக்ஷிதா. திறந்த வானமாக அவள் மீது படர்ந்தான் த்ரீலோக். தேன் உண்ணும் வண்டால் மலரல்லவா சோர்ந்து போக வேண்டும்? இங்கே வண்டல்லவா சுருண்டு விட்டது. துவண்டு போனான் த்ரீலோக். ஏமாந்து போனாள் ரக்ஷிதா. த்ரீலோக், என்ன ஆச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குறது? பதற்றத்துடன் கேட்டாள். நத்திங் என்றான். அவன் நெற்றி பொட்டில் வேர்வை துளி துளிர்த்ததை பார்த்ததும் ஐயோ ஓகே? த்ரீலோக் தோலை பிடித்து மெல்ல உலுக்கினாள். எஸ், நிதானத்துக்கு வந்தான் த்ரீலோக். முதல் இரவு, முதல் சந்திப்பு, முதல் ஸ்பரிசம். முதலில் அப்படிதான் இருக்கும் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் ரக்ஷிதா. த்ரீலோக்கிடம் எப்பொழுதும் இல்லாத பதற்றம் தெரியவே த்ரீலோக், யூ டேக் ரெஸ்ட் என்று அவனை விளக்கினாள். சில்லென்று காற்று வீசிய அந்த ஏசி அறைக்குள் த்ரீலோக்கிற்கு மட்டும் வியர்த்தது. காற்று வாங்கியபடி அவன் உறங்கட்டும் என்று சற்று தள்ளி படுத்தாள் ரக்ஷிதா. அவள் கண்களுக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை. த்ரீலோக் மட்டும் உறங்கி போனான். த்ரீலோக் கண் விழித்த பொழுது
பொழுது விடிந்து விடியாமல் இருந்தது. கண் அயர்ந்தும் அயராமல் அருகில் அமர்ந்திருந்த ரகிஷ்தாவை நேருக்கு நேர் பார்க்கவே அவனுக்கு அவமானமாக இருந்தது. ரக்ஷிதா, ஐ எம் வெரி சாரி என்றான். அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் புதைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் ரக்ஷிதா. ஆனால் எதுவும் பேசவில்லை, மௌனமாகவே இருந்தாள். அளவுக்கு மீறிய ஆசை இருந்தால் இப்படிதான் சில நேரங்களில் வெண்ணெய் திரண்டு வரும்போதுதான் தாலி உடைந்த கதையாகிவிடும் என்று அனுபவப்பட்டவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறாள் ரக்ஷிதா. நடந்து முடிந்த முதல் இரவை ஒரு கனவாக மறக்க முயன்றாள். இட்ஸ் ரைட், இன்னும் நாம் பார்க்க வேண்டிய சைட் சீயிங் நிறைய இருக்கு, எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, கிளம்புவோம் என்றாள். தயக்கத்துடனே எழுந்தான் திரிலோக். மாலத்தீவில் பார்க்க வேண்டிய முக்கியமான 10 இடங்களை பட்டியலிட்டு இருந்தாள் ரக்ஷிதா. அதில் முதலிடம் பிடித்திருந்த ஃப்ளூடரை முப்பிசி என்ற இடத்திற்கு சென்றனர். இங்கு கடலில் எல்லா விதமான விளையாட்டுகளையும் விளையாடலாம். கட்டுமரத்தில் கடல் பயணம், காலால் மிதித்து செல்லும் படகு பயணம் என ரக்ஷிதாவுக்கு திரிலோக்குக்கும் உல்லாசத்தில் மிதந்தனர். கண் முன்னே எகிரி குதிக்கும் மீன் கூட்டங்கள் கண்களுக்கு உற்சாக விருந்து படைத்தன. ரிசார்ட், ஆலிமாதா ஐலாண்ட், தேசிய அருங்காட்சியகம் என மனதுக்கு உல்லாசம் மூட்டும் எல்லா இடங்களையும் கண்டு ரசித்தனர். ஆனால் மாலத்தீவில் தங்கியிருந்த நாட்களில் இரவு பொழுதுகள் மட்டும் ரக்ஷிதாவுக்கு ஏனோ சுகமானதாகவே இல்லை. குறை தன்னிடம் இல்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. திரிலோக்கிடம் இருந்த குறையை உணர்ந்து கொண்டாள். அதே சமயம் அவனுடைய தவிப்பும் அவளுக்கு புரியாமல் இல்லை. அவனுக்கு இதை எப்படி புரிய வைப்பது அவளுக்கு தெரியவில்லை. நெஞ்சு குழிக்குள்ளேயே ஆசைகளை விழுங்கி கொண்டாள். அவள் விழிகளில் ஓரம் ஈரம் கசிவதை அவளை அறியாமலே அவளது கரங்கள் துடைத்து விட்டன. திரிலோக்கிற்கு தனது குறைகள் புரிந்தது. இருந்தாலும் அதனை வெளியில் சொல்ல அவனால் முடியவில்லை. அவனது ஆண்மை குணம் அவனை வாய் திறக்க விடாமல் தடுத்தது. தேனிலவு முடிவதற்கு இன்னும் 1 வாரம் இருந்த போதிலும் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தாள் ரக்ஷிதா. இல்ல, மீதி நாட்களும் கழியட்டுமே, போகலாம். முன்கூட்டியே போனால் வீட்டில் இருப்பவர்கள் என்னமோ ஏதோ என்று நினைத்து கொள்ளப் போகிறார்கள். வேண்டாமே ப்ளீஸ் என்றான் திரிலோக். முடியாது, எனக்கு பிடிக்கவில்லை, அடம் பிடித்தாள் ரக்ஷிதா. பிடிக்கலை என்றால் என்னையா, அல்லது இந்த 2 தான்? என்ன சொல்ற ரக்ஷிதா? அதிர்ந்து போனான் திரிலோக். ஆமாம், என் மனதுக்குள் எத்தனையோ ஆசை கனவுகள் கோட்டைகள் கட்டி வைத்திருந்தேன். அவையெல்லாம் தரமட்டமாகிவிட்டன. விடியும் ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக விடியும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அது முடியாது என்பதை இங்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டேன். நம்மிடமே குறை இருக்கும் போது நாம் வேறு யார் மீது குற்றம் சொல்ல முடியும்? இப்பவும் நான் உங்களை குறை சொல்லல என்று அவள் சொன்னபோது துக்கம் தொண்டையை அடைத்தது. ரக்ஷிதா என்றான் திரிலோக். அவனது குரலிலும் சோகம் இழைந்தோடியது. மற்றவர்கள் உடம்புக்கு வைத்தியம் பார்க்கும் டாக்டராக நான் இருக்கலாம். ஆனால் மற்ற உடம்புகள் மாதிரி எனது உடம்புக்கும் நரம்புகளுக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்பதை நான் எப்படி மறந்துவிட முடியும்? உணர்ச்சியற்ற ஜடம் அல்ல நான். உணர்ச்சியே இல்லாதவருடன் வாழ்வதற்கு. ரக்ஷிதாவின் இளமை உணர்ச்சி அப்படி அவளை பேச வைத்தது. ரக்ஷிதாவின் வார்த்தைகள் திரிலோகை நெருப்பு போல் சுட்டன. அவள் எதை சொல்ல வருகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. ரக்ஷிதா, போதும், நிறுத்து. என்ன சொல்ல வருகிறாய் என்பது எனக்கு புரியாமல் இல்லை. எதற்கும் ஒரு அளவு உண்டு. நீ அளவுக்கு மீறி பேசுற, அது நல்லதில்லை. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கோபத்தில் வெடித்தான் திரிலோக். நான் சொன்னதில் என்ன தப்பு?
உள்ளத சொன்னா ஏன் ஆத்திரப்படுறீங்க? இயலாதவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் வரதான் செய்யும் என்று ரட்சிதா சொன்னபோது அவளை அடிக்க கையை ஓங்கினான் த்ரீலோக். இதுவும் நான் உங்களிடம் எதிர்பார்த்ததுதான் என்று ரஷிதா கதறினாள். ச என்று தன்னையே நொந்து கொண்டான் த்ரீலோக். என்ன, இப்போ ஊருக்கு போகணும் அவ்வளவுதானே? கிளம்பு, புறப்படுவோம் என்றான். உடனே புறப்படுவதற்கு விமானத்தில் இடம் கிடைக்க வேண்டாமா? எங்கேயோ போன் போட்டான். அவன் நினைத்த மாதிரியே டிக்கெட்டும் கிடைத்தது. புறப்பட்டனர். விமானத்தில் கூட ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. த்ரீலோக் பேச முயன்றாலும் அவனிடம் பேசுவதை தவிர்த்தாள் ரக்ஷிதா. சென்னை போய் சேர்ந்ததால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தான் த்ரீலோக். சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய பிறகு ரக்ஷிதா இப்படி நடந்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வீட்டுக்கு புறப்பட டாக்ஸியை அவன் அழைத்த போது அதில் நான் உங்களோடு வர தயாரா இல்லை, நான் என் வீட்டுக்கு வேறு டாக்ஸியை பிடித்து செல்கிறேன் என்றவள் வேறொரு டாக்ஸியை பிடித்து அதில் ஏறி புறப்பட்டாள். கண்ணீர் சிந்த முடியாத குறையாக அவள் போன திசையையே பார்த்தபடி தனி மரமாக நின்றான் த்ரீலோக். இந்த காட்சிகள் எல்லாம் மனத்திரையில் ஓடியபடியே இருக்க எப்பொழுது உறக்கம் வந்தது என்பது தெரியாமல் உறங்கி போனான் த்ரீலோக். தூக்கம் வராததால் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் ரக்ஷிதா. பக்கத்தில் படுத்திருந்த கோதை நாயகி மகளின் தோளை தொட்டு, ஏமா தூக்கம் வரலையா என்று கேட்டாள். வேறு பக்கமாக உருக்களித்து படுத்திருந்த ரக்ஷிதா தாய் பக்கமாக திரும்பினாள். அவள் கண்களில் கண்ணீர். இதை பார்த்ததும் கோதை நாயகி பதறிப்போனாள். ஏமா அலற? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அலற? நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தானேன்னு நினைச்சுக்கோ. கணவன் மனைவினா கோபதாபங்கள் இருக்கதான் செய்யும். மனதுக்குள் குழப்பம் எதுவும் வச்சுக்காத, எல்லாம் சரியாயிரும். அம்மா அப்பா நாங்க இருக்கோம் இல்ல, இப்படியே உன்னை நாங்க சும்மா விட்டுடுவோமா? நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியம்தான் வாழ்க்கை என்று மகளை சமாதானப்படுத்தினாள் கோதை நாயகி. தேனிலவுக்கு சென்று பாதியிலே ரக்ஷிதா வீடு திரும்பிய நாள் முதல் மகளுக்கு பக்க துணையாக இரவில் அவள் அருகிலேயே படுத்து கொண்டாள் கோதை நாயகி. மகள் மனதில் எந்த விபரீத எண்ணமும் வந்துவிடக்கூடாதே என்ற பயம் அவளுக்கு. மனைவி கோதை நாயகி மகள் ரக்ஷிதா பக்கத்தில் இரவில் ஒரே படுக்கையில் மகளுக்கு துணையாக படுப்பதுதான் நல்லது என்று கோகுல கிருஷ்ணனும் நினைத்தார். இதனால் அவர் மனைவியிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஒன்றுமே அறியாததை போல் இருந்து கொண்டார். மகளின் கஷ்டம் இப்படியே இருந்து விடவா போகிறது? அவளுக்கும் மனம் மாறும். ஒரு நாள் அவளே கணவனை தேடி சென்று விடுவாள் என்ற நம்பிக்கை அவருக்கு நிரம்பவே இருந்தது. மகளின் கண்களை துடைத்தாள் கோதை நாயகி. மனதில் எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்க, அது என்னன்னு அம்மா கிட்டவாது சொன்னாதானே அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கலாம். நீ மனதிலேயே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா உன் கஷ்டம் என்ன என்பது எங்களுக்கு எப்படிமா தெரியும்? மகளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தாள் கோதை நாயகி. இப்படி கேட்டதும் கதறிவிட்டாள் ரட்சிதா. அழுகை பொங்கி வந்தது. அமைதிப்படுத்தினாள் கோதை நாயகி. மகள் அழுவதை பார்த்து கோதை நாயகி கண்களிலும் கண்ணீர் பெருகியது. நீ அழுகிற சத்தம் கேட்டா அப்பா என்னமோ ஏதோ என்று பதறி அடித்தபடி ஓடி வந்து விடுவார். அழாத, அம்மா இருக்கேன் இல்லையா, தைரியமா இரு, நம் தலைக்கு மேலே எதுவும் வந்துடாது. மகளை நெருங்கியபடி அவளை ஆதரவாக அணைத்து கொண்டாள் கோதை நாயகி. தாய் பறவையின் சிறகுக்குள் பதுங்கிக் கொள்ளும் குஞ்சு மாதிரி தாயின் அரவணைப்புக்குள் தன்னை சுருக்கி கொண்டாள் ரக்ஷிதா. மகளின் தோளை தட்டி கொடுத்தாள் கோதை நாயகி. அம்மா, என் வாழ்க்கையே வீணா போயிடுமோன்னு பயமா இருக்குமா? எனக்கு ஏம்மா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க? நான் திருமணமே செய்யாமல் இருந்திருக்கலாம். பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
தாயை கட்டிப்பிடித்து கொண்டு குமுறினாள் ரக்ஷிதா. என்னம்மா சொல்ற? மகளின் முகத்தை நிமிர்த்தி உற்று பார்த்தாள் கோதை நாயகி. அறையில் பாய்ந்த அந்த மெல்லிய விளக்கொளியிலும் மகளின் முகம் பிரகாசமாக தெரிந்தது. கன்னம் முழுவதும் கண்ணீர் திவலைகள் முத்து முத்தாக தெரித்தன. தனது முந்தானியால் மகளின் முகத்தில் துளிர்த்த அந்த கண்ணீர் துளிகளை துடைத்து விட்டாள். அம்மா, எதையோ சொல்ல வாய் எடுத்தாள் ரட்சிதா. ஏனோ அவளால் சொல்ல முடியவில்லை. ஏதோ ஒன்று அவளை சொல்ல விடாமல் தடுத்தது. என்னவோ அம்மாவிடம் சொல்ல நினைக்கிற, ஆனால் சொல்ல முடியல. எதுவா இருந்தாலும் அம்மாவிடம் தைரியமா சொல்லலாமா? ஒரு குடும்பத்துல தாய்க்கும் மகளுக்கும் இடையே ரகசியமே இருப்பதில்லை. ஒரு தாய் தன் கணவனிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை, ரகசியங்களை கூட தன் மகளிடம் பகிர்ந்து கொள்வாள். அதனால தான் மகளை பெற்றெடுக்காத தாய் தனக்கு ஒரு மகள் இல்லையே என்று வருந்துவாள். எனக்கென்று ஒரு மகள் இருந்திருந்தால் நான் இப்படி தனிமையில் தவிக்க வேண்டி வருமா? எனக்கென்று ஒரு மகள் இருந்தால் என் மனபாரத்தை அவளிடமாவது இறக்கி வைப்பேன். அவள் என்னை ஒரு தாய் போல அரவணைத்துக் கொள்வாள். அந்த அரவணைப்பிலேயே பாதி சுமை குறைந்து விடுமே என்று புலம்பும் தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். அவளால் எந்த துயரங்களையும் வெல்ல முடியும். ஒரு மகளுக்கு அப்படிதான். அவளது தாய் உயிரோடு இருக்க உனக்கு என்னம்மா குறை? நான் இருக்கும்போது உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் சும்மா இருந்து விடுவேனா? தேனிலவுக்கு போன இடத்தில் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படி என்னதான் மனஸ்தாபம்? உங்களுக்குள் ஈகோ பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பிறகு என்னதாம்மா நடந்தது? அம்மாவுக்கு எதுவும் சொன்னால் தானே புரியும். மகளிடம் வற்புறுத்தினாள் கோதை நாயகி. மீண்டும் ரட்சிதாவுக்கு அழுகையாக வந்தது. பொங்கி பொங்கி அழுதாள். நீ எதையுமே சொல்லாமல் தினமும் இப்படியே அழுது கொண்டு இருந்தால் பிரச்சனை தீராது. என்ன நடந்ததுன்னு நீ சொன்னாதானே அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்படி நீ அழுது கொண்டிருந்தால் எப்படி? மகளை தேற்றினாள் கோதை நாயகி. மனதுக்குள்ளிருந்த தயக்கத்தை தூக்கி எறிந்தாள் ரக்ஷிதா. மாலத்தீவில் தேனிலவுக்கு போன இடத்தில் தனக்கும் திரிலோக்குக்கும் இடையே நடந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் தாயிடம் சொன்னாள். திருமணம் முடிந்து முதலிரவு அறைக்குள் ஆசை கனவுடன் செல்லும் மணப்பெண் தாலி கட்டியவனின் என்ன எதிர்பார்ப்பாளோ அது தன்னுடைய விஷயத்தில் நிறைவேறாமல் போனது என்று இலைமறைவு காயாக ரக்ஷிதா சொல்லி முடித்த போது அவள் கண்களில் கண்ணீர் முட்டியது. பைத்தியக்கார பொண்ணுமானி, ஒரு டாக்டரா இருந்து கொண்டு இது கூடவா உனக்கு தெரியல? சின்ன சிறுசுகள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லதான். எரிகிற தீ கொஞ்சம் அதிகமானால் அடுப்பின் மீது பாத்திரத்தில் வைத்த பால் பொங்கி சுறுசுறுவென்று கீழே விழதான் செய்யும். அப்போ நாம் என்ன செய்யணும்? எரிகிற தீயை கொஞ்சம் அடக்கிவிட்டால் கொதிப்பு அடங்கிவிடும். இது கூடவா உனக்கு தெரியாது? நான் வேறு என்னவோ ஏதோ என்றளவா பயந்து விட்டேன். இது ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனை என்றா அழுதுகிட்டு இருக்க? என்ன பொண்ணுமா நீ? மகளை அணைத்து கொண்டாள் கோதை நாயகி. மனிதன் வாழ்விற்கு இன்னொரு பூமியை தேடிக்கொண்டிருக்கிறான். நீ என்னடானா ஒரு சின்ன குண்டூசி முனை அளவு உள்ள பிரச்சனைய கண்ணுக்கு அருகே கொண்டு போய் வச்சுக்கிட்டு மலை போல் தெரிகிறதே என்று பிரமித்து போய் நிற்கிற. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று இருக்கும். உன்னை நினைச்சு அழுவதா சிரிப்பதா என்று எனக்கு தெரியல. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கா உலகமே அழிந்து போன மாதிரி தினமும் அழுதுகிட்டு இருந்த? உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ பேசாம தூங்கு, விடியட்டும். விடிவு வரும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. மகள் தோளில் தட்டி கொடுத்தாள் கோதை நாயகி. தாயின் நம்பிக்கையான அந்த வார்த்தைகள் ரக்ஷிதாவுக்கு ஆறுதலாக இருந்தது.
புது தெம்பையும் கொடுத்தது. தாயின் அரவணைப்பில் கண்ணுறங்கி போனாள். கோதை நாயகிக்கு தூக்கம் வரவில்லை. மகளின் முகத்தையே பார்த்தால் பாவமாக இருந்தது. மகள் மனதை தைரியப்படுத்த வேண்டுமே என்று ஆவேசத்தில் படபடவென்று ஏதோ பேசிவிட்டாள். அப்படி பேசியது சரிதானா என்று இப்பொழுது யோசிக்க தொடங்கினாள். தேற்றிக்கொண்டாள் கோதை நாயகி. மகளின் பிடிவாத குணம் தெரியாதவள் அல்ல. மகள் கணவன் வீட்டுக்கே செல்லாமல் இங்கேயே வாழ வெட்டியாக இருந்து விடுவாளோ என்ற பயம் வேறு மனதுக்குள் எட்டி பார்த்தது. அந்த நினைப்பை வளர விடாமல் அதன் தலையில் குட்டு வைத்தாள். மகளைப் போலவே நீண்ட நேரம் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்த கோதை நாயகி பொழுது விடுவதற்கு சற்று முன்பாகத்தான் கண் அயர்ந்தாள். வீட்டுக்குள் வெளிச்சம் பாய்ந்தது. ரக்ஷிதா படுக்கையிலிருந்து விழித்து பார்த்தபோது பொழுது நன்றாக விடிந்திருந்தது. எப்பொழுதுமே தனக்கு முன்பாக எழுந்துவிடும் தாய் கோதை நாயகி இன்றைக்கு என்னவோ அசந்து தூங்கிக் கொண்டே இருந்தாள். இரவு வெகு நேரம் விழித்திருந்ததால் அந்த அசதியில் அம்மா தூங்கி இருக்கிறாள். அம்மா தூங்கட்டும், அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணிய ரக்ஷிதா விலகி இருந்த போர்வையை அம்மா மீது போர்த்திவிட்டு படுக்கையை விட்டு எழுந்தாள். இத்தனை நாள் மனதுக்குள் புதைந்து வைத்திருந்த அந்த வேதனையை அம்மாவிடம் இறக்கி வைத்ததில் கொஞ்சம் மனபாரம் இறங்கியதை போல் உணர்ந்தாள் ரக்ஷிதா. ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி படித்து கொண்டிருந்த கோகுலகிருஷ்ணன் அறையை விட்டு வெளியில் வந்த மகளை பார்த்ததும், என்னம்மா ரக்ஷிதா, அம்மா இன்னுமா தூங்குறா என்று கேட்டார். ஆமாப்பா, ராத்திரி வெகு நேரம் கழிச்சுதான் தூங்குனாங்க, அதனால இன்னும் எழுந்திருக்கல. அம்மா தூங்கட்டும்பா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண என்றாள் ரக்ஷிதா. மனைவியின் வேதனை என்ன என்பதை அறியாதவரா கோகுலகிருஷ்ணன்? இல்லம்மா, அவ தூங்கட்டும், நான் டிஸ்டர்ப் பண்ணல என்று கோகுலகிருஷ்ணன் பதிலுக்கு சொல்ல, என்னப்பா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் செய்து தரேன் என்றாள். இல்லம்மா, ஒன்றும் வேணாம், இப்பதான் உங்க அண்ணி காப்பி கொண்டு வந்து கொடுத்தா, அதுவே போதும் என்றார். ஏமா, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்கா என்று கேட்டு வைத்தார். ஆமாப்பா, ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும். ஏன்பா கேக்குறீங்க? நீ லேட்டா எழுந்துக்கிட்டதால ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு போகலையோ என்று நினைத்தேன், அதான் கேட்டேன் என்றார் கோகுலகிருஷ்ணன். தந்தையின் மனவேதனை என்ன என்பது ரக்ஷிதாவுக்கு புரியாமல் இல்லை. அவள் மட்டும் என்ன செய்வாள்? இளமையின் வாசலில் பூத்து குலுங்கும் செவ்வந்தி பூவான அவளால் உணர்ச்சிகளுக்கு பூட்டு போட்டு வைக்க முடியாமல் தவித்தாள். அந்த வேதனையை பெற்ற தாயிடம் அவளால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இதை பெற்ற தந்தையிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? தந்தை ஏதாவது கேட்டு விடுவாரோ என்று பயந்து அவரிடம் அதிகம் பேசுவதையே தவிர்த்தாள். ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்ட ரக்ஷிதா தயாராகி கொண்டிருந்த போதுதான் கோதை நாயகி படுக்கையிலிருந்து எழுந்தாள். திடுக்கென்று விழித்தவள், ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிவிட்டேன் போல இருக்கே என்று மனதுக்குள் முணுமுணுத்தபடி திரும்பி பார்த்தபோது அருகில் மகள் ரக்ஷிதா வந்து நிற்பது தெரிந்தது.